நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் இப்படை தோற்கில் எப்படை வெல்லும், இப்படை தோற்கில் எப்படை வெல்லும். வரலாறு காணாத வரவேற்புக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் கண்ணியத்துக்கும் உரிய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் இதோ வரலாறு காணாத வரவேற்புக்கு மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அன்னவரை வருகை என வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருந்த போதிலும் போராளிகள் அபிமானிகள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வந்து அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். போடப்பட்டிருக்கின்ற ஆசனங்களில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசனங்களில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
படைத்தவன் பெயரால் ஆரம்பிக்கின்றோம். மரத்தின் நிழலில் மகிழ்வுறுவோம். நட்பெட்டிமுனை கிராமத்தினுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய்கின்ற இந்த கூட்டம் நட்பெட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அமைப்பாளர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் UL தௌஃபிக் JP அவர்களின் தலைமையில் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு எமது கட்சியின் பிரமுகர் வர்த்தகர் AB அக்ரம் முதலாளி அவர்களுடைய இந்த இல்லத்திலே, இந்த வளவிலே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வை நாங்கள் முதலில் கிராத்தோதி ஆரம்பிக்கின்றோம். கிராத்தோதி நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக மௌலவி HM தானிஷ் ரசீதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த மௌலவி HM தானிஷ் ரசீதி அவர்களுக்கு எமது நன்றிகள். இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நட்பெட்டிமுனை கிராமத்தினுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய்கின்ற மரத்தில் மகிழ்வுறுவோம் எனும் இந்த நிகழ்வில் அடுத்த அம்சமாக வரவேற்புரை வழங்கப்பட இருக்கிறது. வரவேற்புரையை வழங்குவதற்காக காணி பயன்பாட்டு உத்தியோகத்தரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நட்பெட்டிமுனை 3 பிரிவு தலைவருமான பிரின்ஸ் காலேஜ் MM ரியாஸ் உங்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நட்பெட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் மத்திய குழு அமைப்பாளர், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர் UL தௌஃபிக் அவர்களே, இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கட்சி தலைவர் சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே இந்த நிகழ்வுக்காய் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம், ஜனாதிபதி சட்டத்தரணி, பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ நிசாங் காரியப்பர் சார் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்து வீட்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய பிரதி அமைப்பாளர் MS உதுமாலபஸ் சார் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்விற்காய் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பொத்துவில் பிரதேச சபையின் பிரதேச சபை தவிசாளர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாசித் சார் அவர்களே, இந்த நிகழ்விற்காய் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் இராஜாங்க அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பைசால் காசிம் சார் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியின் பொருளாளர், முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய பிரதி மேயர் ரஹ்மத் சார் அவர்களே, அதேபோன்று தேசிய இளைஞர் கட்சியினுடைய தேசிய இளைஞர் அமைப்பாளரும்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளருமான முஷர்ரஃப் முதுநபின் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஏசி சமால்தீன் அவர்களே, அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்களான நிசார் ஜேபி உட்பட மருதமுனையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உமர் அலி, அதேபோன்று முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஷரீப் உட்பட இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்க கட்சியினுடைய அபிமானிகள், போராளிகள் அனைவரையும் விழித்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். தலைவர் அவர்கள் சென்ற மாதம் கூட்டத்திற்கு மக்களை சந்திக்க வேண்டும், நற்பட்டிமுனை மக்களோடு சமகால அரசியல் தொடர்பாக பேச வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம், மத்திய குழுவை சந்திப்பது தொடர்பாக. ஆனால் அன்று அந்த சூழல் என்பது ஒரு மழைக்காலம் என்பதனாலும் நமது கிராமம் விவசாய கிராமம் என்பதனாலும் அன்று பெரும்பாலான விவசாயிகள் தங்களது வேலை நிமித்தம் சென்றதன் காரணமாகவும் பிறதொரு தினத்தில் மக்களோடு அளவலாவுவதற்கு தலைவர் அவர்கள் வேண்டிக் கொண்டார். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று இந்த மக்கள் சந்திப்பை ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பாக ஒரு திறந்த அழைப்புதலை கொடுத்து மக்களை நாங்கள் இன்று தலைவரோடு சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே 2-3 அம்சங்கள் இடம்பெறவிருக்கின்றன. ஒன்று, புதிய இளைஞர் அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்குகின்ற நிகழ்வு இந்த நிகழ்விலே இடம்பெற காத்திருக்கிறது. தலைவர் அந்த கூட்டத்தில் எங்களிடம் வேண்டிக் கொண்டது, இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சியை கொண்டு செல்வதாக இருந்தால் இளைஞர்கள் கட்சிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை பேசியிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டிலோ அல்லது சமூகத்திலோ அல்லது உலக கணக்கெடுப்பின்படியோ 60% இளைஞர்கள் இருக்கிறார்கள். மீதமாக இருக்கின்ற 40% தான் முதியவர்களும் சிறியவர்களும் என்று சொல்வார்கள். ஆகவே தான் எல்லோரும் தேடுவது இளைஞர்களைத்தான். அந்த அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் இளைஞர்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தலைமை விடாப்பிடியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இளைஞர்களை பெரும்பாலும் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம், அவர்களை உள்வாங்கி இருக்கின்றோம். அவர்களுக்கான நியமன கடிதங்களும் இன்று வழங்கப்பட இருக்கிறது. அதேபோன்று இந்த நிகழ்வில் இன்னும் ஒரு நிகழ்வு காத்திருக்கிறது. இலங்கையிலே எல்லா சபைகளும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தி முடித்திருக்கின்றன, கல்முனை மாநகர சபை தேர்தலை தவிர. ஆகவே எதிர்வருகின்ற கல்முனை மாநகர சபை தேர்தலில் நற்பட்டிமுனை 7ஆம் வட்டாரம் சார்பாக நமது கிராமத்திலிருந்து முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக ஒருவரை களமிறக்க வேண்டிய தேவை இந்த கட்சிக்கு இருக்கிறது. அந்த வேட்பாளர் அறிமுகமும் இந்த நிகழ்விலே இடம்பெற இருக்கிறது. அதே போன்றுதான் கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த, இன்று எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கட்சியோடு இணைந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதரர் AHM நபார் அவர்களை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வும் இந்த மேடையிலே இடம்பெற இருக்கிறது. ஆகவேதான் இவ்வாறு பல விடயங்களை பொதிந்ததாக இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, கடந்த காலங்களிலே இதே இடத்தில் நாங்கள் பல தேர்தல் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் என்கின்ற முனைப்போடு 2018ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டவன் என்பது தெரியும். அந்த தேர்தல் தொடர்பாக அன்று நடந்த வெட்டுக்குத்துகள் தொடர்பாக ஒரு சில விடயத்தை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஏனென்று சொன்னால், மத்திய குழு என்கின்ற ஒரு அமைப்பு கட்சியினுடைய கட்டமைப்பை அடிமட்டத்திலிருந்து சீர்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. அன்று மத்திய குழுவினால் தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டன. தேர்தலில் நான் கேட்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்த போதும்
மத்திய குழுவிலே இருக்கின்ற அங்கத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த தேர்தலில் நீங்கள்தான் கேட்க வேண்டும் என்று வலுக்கட்டாயப்படுத்தியதன் காரணமாக இரவோடு இரவாக தாரசலாத்துக்கு சென்று கையொப்பம் இட நேர்ந்தது. நான் ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்தாலும் நோப்பி எடுக்கின்ற அந்த கடிதத்தை சென்ற பயணத்தின் போதுதான் நான் சென்ற வாகனத்தில் வைத்துக் கொண்டேதான் நோப்பைக்கான கடிதத்தை கூட எழுத வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த வேட்பாளர் நியமனம் என்னை செய்தார்கள். தாரசாலத்திலே கையொப்பமிடப்பட்டது. அப்படி இருந்து அடுத்த மறுநாள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேர்தல் செயலகத்திலே, அதாவது அம்பாறை தேர்தல் கச்சேரியிலே வேட்பாளர்களை கையொப்பமிடுகின்ற நிகழ்வு இறுதி நாளாக இருந்தது. நள்ளிரவு 2 மணிக்கு பட்டியல் வேட்பாளராக நான் மாற்றப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. நேரடி கேண்டிடேட்டாக இருந்த நான் இரவு 2 மணி அளவில் தொலைபேசி அழைப்பு வருகிறது, உங்களை நாங்கள் பட்டியல் வேட்பாளராக மாற்றப் போகிறோம் என்று. அந்த சந்தர்ப்பம் ஏன் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், மத்திய குழு அல்லது ஒரு குழு எடுக்கின்ற ஒரு மசூரா அல்லது இந்த கிராமம் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற முடிவு ஏதோ ஒரு சக்தியால் மாற்றப்படுகின்ற போது வருகின்ற விபரீதத்தை சொல்வதற்காகத்தான் நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்ல முனைகின்றேன். அப்படி இருக்கின்ற போது இரவு 2 மணிக்கு சந்தர்ப்பம் வருகிறது, உங்களுடைய பேசிட்டை அனுப்புங்கள், சம்பள பட்டியலை அனுப்புங்கள், உங்களுடைய பதவி காரணமாக இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதற்கு பின்னர் 2-3 பேர் காரிலே வருகிறார்கள். இரவு 2 மணிக்கு தட்டி எழுப்பப்படுகிறது. அந்த இரவு 2 மணிக்கு நான் பேசிட்டை தேடுகிறேன், என்னுடைய நியமன கடிதத்தை தேடுகின்றேன், பெக்ஸ் பண்ணுகின்றேன். இதெல்லாம் 2 மணிக்கு நடக்கிறது. விடியற்காலை சுபகு வேளை எங்களுடைய கல்முனை பிராந்திய ஒருவரிடம் போறோம், அழைக்கிறார். காலையிலே 12 மணிக்கு விடயம் முடிவடைய இருக்கிறது, வாருங்கள் என்று அழைக்கப்படுகிற போகின்றோம். அப்ப இந்த விடயத்தை சொல்கிறோம், என்னால் தேர்தல் கேட்க முடியாது, ஒரு பட்டியல் வேட்பாளராக நான் ஒரு பிஆர் லிஸ்டிலே என்னால் வர முடியாது, ஏனென்றால் நான் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்று சொன்னபோது அந்த பையில் தூக்கி எறியப்படுகிறது. உங்களுடைய நட்பெட்டுமுனை கிராமத்திற்காக இந்த கல்முனையினுடைய பிரதிநிதித்துவத்தை அல்லது இந்த கல்முனையுடைய நகரசபை தேர்தலை புறக்கணிக்க முடியாது, உடனடியாக நீங்கள் சைன் பண்ண வேண்டும் என்று அதிகார தோரணையில் பேசப்பட்டது. அப்போது நமது மண்ணை இவ்வாறு கபலீகரம் செய்யப்படுகின்ற போது, இந்த மக்கள் யாரை நியமிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்ற போது, இன்னும் ஒருவரால் நமது கிராமம் இவ்வாறு புறக்கணிக்கப்படுவதை இட்டு நாங்கள் வெளியில் சொல்ல முடியாதவர்களாக ஆக்கப்படுகின்றோம். இந்த இடத்தில் தான் என்னோடு போட்டி நேரடி வேட்பாளராக வருகின்ற அமீர் தாக்காவை நாங்கள் நேரடி வேட்பாளராகவும் பட்டியல் வேட்பாளராகவும் நாங்கள் பிரகடனப்படுத்தி கொண்டோம். கல்முனையினுடைய முகவரி மாற்றி அமைக்கப்படக்கூடாது, அதற்கு நட்பெட்டிமுனை மண் துரோகம் இழைத்து விடக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் அவ்விடத்தில் கையொப்பமிட்டோம். இந்த விடயத்தை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது. ஆனால் அன்று குளிபறித்தவர்கள் இன்று கட்சியில் இல்லை, குளிபறிக்கப்பட்ட நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். இதுதான் அந்த வித்தியாசம். ஆகவேதான் இந்த இடத்திலே நான் இதை ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், மத்திய குழு தீர்மானம் என்பது அந்த கிராமம் தொடர்பாக, அந்த மக்கள் தொடர்பாக, அங்கிருக்கின்ற கள நிலவரங்கள் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற தீர்மானம். கண்ணாடி அறைகளில் இருந்து கொண்டு இந்த தீர்மானங்களை மாற்றுகின்ற போது அந்த விபரீதத்தை நாங்கள் இந்த கிராமம், இவ்வாறான சிறிய கிராமங்கள் சந்திக்கின்றன. நட்பெட்டுமையை பொறுத்த மட்டில் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர முடியாது, எங்களது வாக்குப்பலம் குறைவு. அதே நேரம் ஒரு மாகாண சபை உறுப்பினரை கூட பெற முடியாத ஒரு நிலை இந்த கிராமத்துக்கு இருக்கிறது. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம், இந்த மாநகர சபையிலே உறுப்பினராகின்ற ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த சந்தர்ப்பம் கை நழுவி விட போகின்றது. அது சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவை. ஆகவேதான் இந்த வேட்பாளரை நியமிக்கின்ற அந்த அதிகாரம் இந்த சமூகத்தில் இந்த மத்திய குழுவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியினுடைய நீண்ட கால போராளி,
அவர் இந்த பிரதேசங்களில் ஒட்டாத போஸ்டர்கள் இல்லை, பேசாத மேடைகள் இல்லை. அப்படி ஒருவர் சகோதரர் நிரோஸ் அவர்களைத்தான் நாங்கள் இந்த மத்திய குழு அடுத்த மாநகர சபைக்கான வேட்பாளராக நியமித்திருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கான அங்கீகாரத்தை கட்சி தலைமை, இங்கே இருக்கின்ற கட்சிக்கான முக்கியஸ்தர்கள் தர வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்வதோடு, இறுதியாக எங்களுக்கு இந்த கூட்டங்களை கூட்டுவதற்கு ஒரு இடம் பற்றாக்குறை. எங்களுடைய சமால்தீன் அவர்கள் கூட்டத்தை கூட்டுங்கள் என்பார். எங்களுக்கு இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னே எங்களுடைய ஊர்ல அந்த வாசல்கள் கூடன்னு சொல்வார். வளவுகள் எல்லாம் பெரிய பெரிய வளவுகள் இருந்தது. இன்று அவைகள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு சிறிய இடங்களாக மாறிவிட்டன. ஒரு 50 பேரை கூட கூட்ட முடியாத துப்பாக்கி நிலை எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறது. ஒரு கூட்ட மண்டபம் இல்லாத ஒரு கிராமம், அதுவும் கல்முனை மாநகர சபைக்குள், ஒரு பிரதேச சபையாக இருந்தால் பரவாயில்லை, கல்முனை மாநகர சபைக்குள் ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு இடமில்லாத ஒரு கிராமம் இந்த நட்பட்டுமின கிராமம். இதை எங்களுடைய கட்சி கவனத்தில் எடுக்க வேண்டும். இது தொடர்பாக 20 வருடங்களாக எங்களுடைய மார்க்கெட் ஒன்று அப்படியே சும்மா கிடக்கு. அந்த மேல் தளத்தையாவது இந்த மக்களுடைய ஒன்று கூடலை செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள் என்று இந்த முனிசிபல் கவுன்சிலிடம், இந்த மாநகர சபையிடம் பல மனுக்கள் கொடுத்தாச்சு, சொல்லியாச்சு, கேட்டாச்சு. அவர் சொல்றது அந்த மாகாண ஆணையாளரிடம் பேச வேண்டும், கவர்னரிடம் பேச வேண்டும் என்று ஒரே சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இதுவரைக்கும் அது செயற்படுத்தப்பட்டதால், ஒன்று அது சந்தை கட்டிடமாக இயங்க வேண்டும், அல்லது மக்களுடைய தேவைக்கு அது பயன்பாட்டுக்கு தரப்பட வேண்டும். இப்போது பள்ளிவாசல்களுக்கு எங்களுடைய அரசியல் கூட்டங்களை நடத்த செல்ல முடியாது. அன்றொரு காலம் இருந்தது, தனி கட்சியாக நாங்கள் இருந்த போது பள்ளிவாசல்களை மையமாக கொண்டு சில விடயங்களை செய்தோம், பள்ளிவாசல்களிலே கூட்டத்தை போட்டோம். இன்று அதை செய்ய முடியாது. பல கட்சிகள் ஒவ்வொரு கிராமங்களிலும் உருவாக்கப்பட்டதால் தலைவர்கள் அஞ்சுகிறார்கள். பள்ளி தலைவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள அரசியல் கூட்டத்தை வையாங்க வாப்பான்னு சொல்றாங்க. அதே பிரச்சனை பாடசாலை எடுத்துக்கொண்டால் பாடசாலைக்குள்ள அரசியல் வர முடியாது என்று அரசாங்கம் சொல்லிவிட்டது, அதிபர்மார் அஞ்சுகிறார்கள். ஆகவே எங்க நாங்கள் இந்த கூட்டத்தை வைக்கிறதுன்றது பெரிய ஒரு சிரமம். அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்தோம். இதை முந்தி இதுக்கான வாகன தரிப்பிடமாக இருந்த ஒரு இடம் இன்று ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை நடத்துகின்ற இடமாக மாற்றி அமைப்பதற்கு எங்களுடைய இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அக்ரம் முதலாளி அவர்கள் முன்வந்து அவரே முன்னின்று இதை வடிவமைப்பு செய்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கான சில வளப்பற்றாக்குறைகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நான் சொன்னது போன்று மிக அவசியமானது எங்களுக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற என்ன கூட்டமாக இருந்தாலும் சரிதான், ஒரு கழக கூட்டமாக இருந்தாலும் சரிதான், ஒரு அமைப்பிட கூட்டமாக, எந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இங்கே இடம் இல்லை. அதற்காக மைதானத்தில் போய் நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது. ஆகவே இங்கே இருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், தலைவர் உட்பட இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அதை சரி செய்து தர வேண்டும் என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்திருந்த அதிதிகளை வரவேற்று இந்த ஒன்றுகுரல் தொடர்பான ஒரு கருத்தாடலையும் இங்கே முன்வைத்து உரையாற்றிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற காணி பயன்பாட்டு உத்தியோகத்தர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நட்பட்டிமுனை 3 பிரிவுக்கான கிளை தலைவர் பிரின்ஸ் காலேஜ் MM ரியாஷ், உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் எடுத்து 2 உரைகளுக்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஒரு விசேட உரை வழங்குவதற்காக திகாமடுள்ள மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS உதுமாலப்பை JP சார், உங்களை உரையாற்ற அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இந்த நட்பெட்டி முனை பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு புதிய எழுச்சி நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற நமது கட்சியுடைய உயர்பீட உறுப்பினர், அமைப்பாளர், மத்திய குழுவின் தலைவர் சகோதரர் தௌபிக் அவர்களே, இன்றைய நிகழ்விலே இன்றைய நாளை அம்பாறை மாவட்டத்துக்கு தியாகம் செய்து காலையிலே உறக்காம், அட்டாளைச்சேனை, நீந்தவூர்,
மாளியக்காடு, சாய்ந்தமருது, கல்முனை என்று எல்லா இடங்களுக்கும் இந்த அம்பாறை மாவட்ட ஒரு நாள் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற நமது கட்சியுடைய தலைமை, முன்னாள் அமைச்சர், அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அல்லாஹ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, கட்சியுடைய பொதுச் செயலாளர், நமது பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி சகோதரர் நிசாங் காரியப்பர் அவர்களே, இன்னும் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஷரப் வாஷித் எம்பி அவர்களே, அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முஸ்லீம் காங்கிரஸுடைய தேசிய இளைஞர் அமைப்பாளர் அவர்களே, எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பிரதி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சகோதரர் ஃபைசல் காசிம் எம்பி அவர்களே, ரியாஸ், எல்லோரையும் நாம் விழித்ததாக ஏற்றுக்கொள்கின்ற நேரம் போய்கொண்டிருப்பதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபவான். நட்பிட்டிமுனையுடைய வரலாற்றை நாங்கள் எதிர்நோக்கின்ற போது தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த காலம் இருந்து 100% 98% ஆதரவு வழங்கி வருகின்ற ஒரு ஊரில் நட்பிட்டிமுனை பிரதேசமும் ஒன்றாகும். தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்கி வந்தபோது படித்தவர்கள், பெரும் பெரும் பதவிகள் இருந்தவர்கள்லாம் முஸ்லீம் காங்கிரஸை அங்கீகரிக்க தயங்கினார்கள். ஏனென்றால் ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி நமது தலைவருடைய முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அந்த குரலை நசுக்குவதற்கு மேக்சிமம் அது அரச இயந்திரங்களை பாவித்தது. அந்த சூழ்நிலையிலே முதலாவது அம்பாறை மாவட்டத்திலே சிறிய கிராமங்கள் தான் தலைவர் அஷ்ரப்பையும் முஸ்லீம் காங்கிரஸையும் இந்த மக்கள் ஆதரித்தார்கள். ஒலிவில், பாலமுனை, அற்றாலைச்சேனை, நட்பிட்டிமுனை, சிறிய ஊர்கள், ஒவ்வொரு ஊர்களிலும் பெரும் பெரும் சக்திகள் இருந்தார்கள். பிறகுதான் 100% வந்தார்கள். ஆனால் இங்கே ரியாஸ் அவருடைய பேச்சிலே நாங்கள் கட்சியுடைய தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இங்கே நாங்கள் இந்த கட்சியுடைய புனரமைப்பு பணியிலே நானும் மன்சூர் காசர் பிரதி செயலாளர் சமால்டீன் அவர்களும் வந்தபோது நான் நினைக்கிறேன் ஒரு 7 மாதம் பிடிச்சிருக்கும். ஆனால் மன்சூர் சார் இருக்கிறார், முகமது மன்சூர் சார் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த கட்சி போராளிகளையும் மத்திய குழு உறுப்பினர்களையும் ஒரு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 4-5 மாதம் பிடித்தது. இவர்கள் அந்த மிகவும் விரக்தியில் இருந்தார்கள். நான் தலைவரிடம் ஒரு நாள் சொன்னேன், பொதுத்தேர்தல் வந்தபோது உண்மையிலே அவர்கள் அதையெல்லாம் மறந்து நாங்கள் அதெல்லாம் சொல்லி நம்ம இப்படி தான் நீக்கி உங்களை பிரச்சனை அடிக்கி தலைவரிடம் சொல்லி நாங்கள் தீர்த்து தருவோம் என்று ஒரு பொதுத்தேர்தல் வந்தது போது அதே உணர்வோடு இந்த பெரிய பள்ளிக்கு பக்கத்திலே அப்படியே இந்த மக்கள் பெரும் ஆதரவோடு நமது கட்சியை ஆதரித்தார்கள். அதான் அந்த உண்மையான போராட்டத்தன்மை. எனவே இன்றைய நாள் நாங்கள் 5 கிளைகளை புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அதெல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர் அமைப்பாளர்கள் தான் இன்று நீங்கள் உருவாக்கி அதுக்குரிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே அட்டாளைச்சேனை, எங்களுடைய ஒலிவில், எங்களுடைய மாவடிப்பள்ளி, மாளியக்காடு, சாய்ந்தமருது, நட்பிட்டிமுனை, நாவிதம்படி, இறக்காமம், பர்பத்திங்க, இந்த 9 பிரதேசங்களில் கிராம மட்ட கிளைக்குழுக்களை நாங்கள் தெரிவு செய்து மத்திய குழுவை உருவாக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் தலைவரிடம் செயலாளரும் கையெழுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த பிரதேசத்திலே இளைஞர்களாக இருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இளைஞர்கள் தான் இந்த ஆட்சியை மாற்றினார்கள். உங்களுக்கு நான் சொல்லணும், அந்நேரம் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு இளைஞர்கள் தான் முன்னின்றார்கள். பெரிய பணக்காரர்கள் நிற்கவில்லை, பெரிய அறிவாளிகள் நிற்கவில்லை. அரசு சாதாரணமான இளைஞர்கள், மீனவர்கள், விவசாயிகள், போராளிகள், அப்படியான உருவாக்கப்பட்ட கட்சி தான் நமது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி. அந்த நிலைமையை நாங்கள் இப்போது ஏற்படுத்தி வருகின்றோம். 89ஆம் ஆண்டில் கட்சி எந்த நிலையிலே தலைவர் அஷ்ரப்போடு நாங்கள் ஒவ்வொரு ஊராக நடந்தோமோ, ஒவ்வொரு போராட்டங்களை செய்தோமோ, அந்த நிலைமைக்கு இன்றைக்கு கட்சி வந்திருக்கிறது. இது 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 ஒரு பெரிய ஒரு தாபனம். இந்த தாபனம் நமக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு தேவைப்படுது. அண்மையில் எங்களுடைய செயலாளர் நிசாங் காரியப்பர் எம்பி அவர்கள் பேசிவிட்டு போய்விட்டார். விமல் ரத்நாயகா பேசினார், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், நிசாங் காரியப்பர் மந்திருமா அப்பிட்ட ஓன வேணும் ஆயுத்தமாக அதாச உந்தா என்று சொன்னார். அதாவது அவங்களுக்கு கூட, அரசாங்கத்துக்கு கூட நல்ல விஷயங்களை செய்வதற்கு தலைவர், செயலாளர் உட்பட எல்லோருடைய விஷயங்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை பாராளுமன்றத்தில் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முஸ்லிம் காங்கிரஸ் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரே இடத்தில் 5 பேரும் இருந்து நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்காகத்தான். அது இந்த காலத்தில் எம்பியா இருக்கிறேன்டா உங்களுக்கு தெரியும். இப்போ முந்திருந்த பைசக்காஜி எம்பியெல்லாம் இருக்காங்க, அவங்க நல்ல வசதியாக எல்லாம் இருந்து. இப்போ நாங்கள் படுற வார்த்தை ரகசியமாக தங்காய்க்கணும் எம்பியோட.
கையமையோட தனியாக கூப்பிட்டு காய்க்கணுங்கிற நிலைமையே இருந்தாலும் இது ஒரு இந்த தாபனத்துடைய இந்த பேரியக்கத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தேசிய மட்டத்தில் பணி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இங்கே இருக்கிற 5 எம்பிமாருக்கும் கூட கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரதேசத்தை மாத்திரமல்லாமல் இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று நமது கட்சியை வளர்த்து இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நமது அம்பாறை மாவட்டம் மாத்திரம்தான். இந்த மாவட்டத்திலே எடுக்கின்ற தீர்மானம், இந்த மாவட்டத்திலே ஏற்படுகின்ற ஒற்றுமை நம்ம கணக்க தேவையில்லை. போன நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் பார்ப்போமே, முஸ்லிம் காங்கிரஸ் நிறைய பணி செய்திருக்கிறது, தேசிய காங்கிரஸ் செய்திருக்கிறது, மற்ற கட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறாங்க, சேவைகளை செஞ்சாங்க. ஒரு சேவையுமே செய்யாத ஒரு கட்சிக்கு 5 பார்லமெண்ட் உறுப்பினர் போயிருக்குது. அம்பாறை மாவட்டத்தில் ஒரு சேவையுமே செய்யல, 5 பார்லமெண்ட் உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள். நாம இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு வேலைஞ்சி கஷ்டப்படுறதுக்கு ஒரு எம்பியும் பரவாயில்லை, ஒரு தேசிய பட்டியல் மரத்தில் கேட்டதால அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட மக்களை விட எடுத்திருக்கிறோம். இது ஒரு உதாரணம். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு இவ்வாறான விழிப்புணர்ச்சியை கட்சி ரீதியாக ஏற்படுத்த வேண்டும். அதில் இளைஞர்கள் உருவாக வேண்டும். கட்சி தலைவரிடம் நாங்கள் கேட்கிற நன்மைகளை கேட்கணும். ஆனால் இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இளைஞர் அமைப்பாளருக்கு நான் சொல்றேன், சில விஷயங்களை அரசியல் தலைமைத்துவம் என்பது எல்லா வளங்களையும் பாவிக்கணும். அரசாங்க நிதி அம்பரணும், இல்லாட்டி கட்சி தலைவர் அம்பரணும், இதெல்லாம் இந்த காசு தரணும் என்றால் இருக்கப்படாது. ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த அரிசிக்கு காசுக்கு போட் போடுற சப்ஜெக்டே இனி வராது வார தேர்தல். ஏன்னா மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம் உணர்வு ரீதியாக. எனவே இந்த நேரத்தில் இளைஞர்களை நீங்கள் வழிநடத்துகின்ற தலைவர்கள், நான் அட்டாளச்சியில் ஒரு சம்பவத்தை சொன்னேன். களம்பில் இருந்து உடனே வந்தேன், உடனடியாக கண்டிக்கு போகணும் என்று சொன்ன உடனே உடனே இளைஞர் காங்கிரஸ்க்குரிய ஒரு தலைவரை நான் ஒரு தலைவராக போட்டு ஒரு அனைத்த குழு ஒன்றே முஸ்லிம் காங்கிரஸ் அனைத்த குழு தெரிவு செஞ்சோம். ஒரு 50,000 ரூபாய் காசை போட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். உடனடியாக கண்டிக்கு போகணும் 3 நாள் சொன்னோம். அப்போ எல்லாரும் தீர்மானித்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு ரியாமா சூ செஞ்சார். எல்லாம் போட்டால் எனக்கு 3-4 லட்சம் காசு உடனே அவடத்தில் வந்தீங்க. நான் சொல்கிறேன், அந்த தலைமைத்துவம் செய்தாதான் போய் அப்படி நின்று அவங்க விளைஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த நட்பட்டி முறையில் உருவாக்குகின்ற இந்த இளைஞர் அமைப்புகள் இங்கே இல்லை, எங்கே அனைத்து நடந்தாலும் முயற்சி செய்தாலும் கட்சி ரீதியான சமூக ரீதியான போராட்டங்கள் மற்ற விடயங்களை நீங்கள் ஏற்படுத்துகின்ற போதுதான் நம்முடைய கட்சி உயர்ந்த நிலைக்கும் இருக்கும் என்பதை கூறி இந்த சிறப்பான ஏற்பாடுகள் செய்த மத்திய குழு முக்கியஸ்தர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாமலை நேரத்தை கருத்தில் எடுத்து மிக சுருக்கமானதொரு உரையை வழங்கிய திகாமடுள்ள மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர், கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளர் கௌரவ MS உதுமாலப்பை JP சார், உங்களுக்கு எமது நன்றிகள். இந்த நிகழ்விலே அடுத்ததாக இளைஞர் அமைப்பாளர்களுக்குரிய நியமனம் வழங்குகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த நியமனங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக கட்சியினுடைய தேசிய தலைவர், அதேபோன்று கட்சியினுடைய செயலாளர் நாயகம், அந்த அடிப்படையில் இப்பொழுது இளைஞர் அமைப்பாளர்களுக்குரிய நியமனங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது இந்த நியமனங்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இப்பொழுது நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நெற்பட்டிமுனை கிராமத்துக்குரிய இளைஞர் அமைப்பாளராக ஆசிரியர் உபைதுல்லா ரிஃபான் அவர்கள் இப்பொழுது நியமனம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கட்சியினுடைய தேசிய தலைவர், செயலாளர் நாயகம், அதேபோன்று கட்சியினுடைய இளைஞர் அமைப்பாளர் உட்பட இப்பொழுது இந்த நியமனங்கள் இப்போது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நெற்பட்டிமுனை இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளராக ஆசிரியர் உபைதுல்லா ரிஃபான் அவர்கள் இப்பொழுது தலைவரினால் நியமனம் வழங்கி இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுகிறார். தொடர்ந்து நெற்பட்டிமுனை 1 கிராம சேவகர் பிரிவுக்குரிய இளைஞர் அமைப்பாளராக மருந்தாளர் HMM நிஸ்மி அவர்கள் இப்பொழுது நியமனம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். ஒலிவில் பிரதேச வைத்தியசாலையில் மருந்தாளராக கடமையாற்றுகின்ற HMM நிஸ்மி நெற்பட்டிமுனை 1 கிராம சேவகர் பிரிவுக்கான இளைஞர் அமைப்பாளர் நியமனம். தொடர்ந்து நெற்பட்டிமுனை 2 கிராம சேவகர் பிரிவுக்கான
இளைஞர் அமைப்பாளராக JM ஷாஜகான் பல்கலைக்கழக மாணவன் இப்பொழுது நியமனம் வழங்கி தலைவரினால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். நற்பட்டிமனை 2 இளைஞர் அமைப்பாளர் JM ஷாஜகான் கிழக்கு பல்கலைக்கழகம் பந்தாரமூலை. நன்றி. தொடர்ந்து நற்பட்டிமுனை 3 கிராம சேவகர் பிரிவுக்குரிய நியமனம் வழங்கப்பட இருக்கிறது. நியமனத்தை பெறுவதற்காக ஆங்கில விரிவுரையாளர் AGM அஜித் உங்களை அழைக்கின்றோம். AGM அஜித் ஆங்கில விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற ஒரு இளம் துடிப்புள்ள ஒரு இளைஞர். அஜித் நற்பட்டிமனை 3ற்கான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் அமைப்பாளர். நன்றிகள். தொடர்ந்து நற்பட்டிமனை 4 கிராம சேவர் பிரிவுக்கான இளைஞர் அமைப்பாளராக RKR சமூக சேவைகள் அமைப்பு, RKR விளையாட்டுக் கழகம் என்பவற்றின் கௌரவ தலைவர் அஷேக் HM தானிஸ் ரசிதி அவர்கள் இப்பொழுது நியமனம் வழங்கி அறிமுகப்படுத்தப்படுகிறார். நற்பட்டிமனை 4 பிரிவுக்கான இளைஞர் அமைப்பாளர். நற்பட்டிமனை 5 கிராம சேவகர் பிரிவுக்குரிய இளைஞர் அமைப்பாளராக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் மேற்பார்வையாளர் AF நசீம் இப்பொழுது நியமனம் வழங்கி அறிமுகப்படுத்தப்படுகிறார். நற்பட்டிமனை 5ற்கான இளைஞர் அமைப்பாளராக AF நசீம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை மேற்பார்வையாளர். நியமனங்களை வழங்கி கௌரவித்த தலைவர் உட்பட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். நற்பட்டிமனை 4ற்கான இளைஞர் அமைப்பாளர் இந்த நிகழ்வை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர் இணைந்தவுடன் அவருக்கான நியமனமும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து சகலரும் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நாங்கள் மிக நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கிறது. நற்பட்டிமுனை கிராமத்தில் ஒரு இளைஞராக இந்த சமூகத்தில் புடம்போடப்பட்ட ஒருவர் கல்முனை மாநகர சபையில் மாநகர சபை உறுப்பினராக மிக இளவயதில் அறிமுகமான ஒருவர், தென்கிழக்கு பல்கலைக்கழக வணிக பீட ஒரு பட்டதாரி, என் அன்புக்குரிய இரத்த உறவு முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் AHM நபார் அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் எமது தேசிய தலைவர் முன்னிலையில் இப்பொழுது கையிலாக கொடுத்து இணைந்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு இப்பொழுது இந்த மேடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்முனை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வணிக பட்டதாரி அன்புக்குரிய AHM நபார் அவர்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் தேசிய தலைவரிடம் கையிலாக கொடுத்து இணைந்து கொள்ளுகின்ற நேரம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த கட்சியினுடைய முன்னேற்றத்தில் உங்கள் வகிபாகம் தொடர வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்காக புதிதாக எமது கட்சியோடு இணைந்து கொண்ட முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் AHM நபார் உங்களை ஒரு சில நிமிடங்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கூட்டத்தினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய நற்பட்டிமுனை மத்திய குழுவினுடைய தலைவர் எனது மதிப்புக்குரிய அன்பு மச்சான் ஜுவல் தௌஃபிக் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் கௌரவமிக்க ரௌஃபக்கிம் சார் அவர்களே, அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எனது முதல்வர் நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி சார் அவர்களே, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இங்கு சங்கமமாக இருக்கின்ற உதுமலப்பை சார், அதே போன்று எங்களுடைய வாசித் சார், அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஃபைசல் ஹாசிம் சார் ஆகியோர்,
அதே போன்று இங்கு விழிக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் குறுகிய நேரம். அதற்குள் நாங்கள் அரசியல் காலங்களில் நிறைவாக பேசுவோம், மக்களை ஒன்றுபடுத்துவோம். கட்சியை வெற்றி பாதைக்கு மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்திலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி, ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும், அதை வாழ்விக்க புறப்படுங்கள். ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்பவர்களுக்கு வெய்யுங்கள் முற்றுப்புள்ளி. ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்பவர்களுக்கு வெய்யுங்கள் முற்றுப்புள்ளி. கருத்து முரண்பாடெனும் கரையான்கள் வந்துங்கள், புரிந்துணர்வை சீரழிக்கும் போது புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அந்த அடிநொடியிலிருந்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இந்த நட்பட்டுமுனை கிராமத்திலே பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களினால் வியாபிக்கப்படுகின்ற போது அந்த கட்சியினை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து பெட்ரோல் மேட்ச் கொளுத்தி வளர்த்த உதமாலப்பையனுடைய மருமகன் தான் பேசுகின்றேன் என்பதனை இவ்விடத்தில் முதல் தரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பின்னர் என்னுடைய பெரியப்பா அப்துல் அவர்கள் மரணித்து விட்டார். அப்படிப்பட்ட பெரும் போராளிகள் இந்த மண்ணில் இருந்து இந்த கட்சியை புடம்போட்டு இந்த கட்சியை ஒரு பெரும்பாதையில் கொண்டு சென்று இந்த மண்ணிலே என்னுடைய தகப்பன், அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற பிடி சாலித்தின் கொப்பேகடுவ மாமா போன்ற ஒரு சில ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களை தவிர இந்த மண்ணிலே 199% இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான். அந்த மண்ணிலே 2011ஆம் ஆண்டில் நான் என்னுடைய 22வது வயதில் வந்து மாநகர சபை தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு சிறிய காலத்திற்குள் 1616 வாக்குகளை அளித்து என்னை மாநகர சபைக்கு கௌரவ உறுப்பினராகவும் இந்த கிழக்கு பிராந்தியத்திலே ஒரே ஒரு முஸ்லிம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்த இந்த மண்ணுடைய மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மக்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வாக்காளர்கள். இவ்விடத்தில் கூடியிருப்பவர்கள் சாதாரணமான கூட்டம் அல்ல. அன்புக்கு பாத்திரமான தலைவர் அவர்களே, ஒன்றை மட்டும் உங்களிடத்தில் நான் பகுதாவாக தருகின்றேன். இந்த மண்ணில் இன்ஷா அல்லாஹ், இந்த மண்ணில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தேர்தல் வந்தாலும் 180% வாக்குகளை எதிர்வருகின்ற தேர்தலில் எடுத்தே தருவோம் என்பதனை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கூட்டம் ஒரு சாதாரணமான கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பாரிய ஒரு புரட்சி இருக்கிறது அன்பு தலைவர் அவர்களே. இந்த கட்சி, இந்த தாய கட்சி சமூகத்தின் கட்சி. இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ தலைவனாக இருக்கின்ற போது 2010ஆம் ஆண்டில் பல்கலைக்கழக மாணவ தலைவனாக இருக்கின்ற போது நான் இந்த களமிறங்கி இந்த கட்சிக்காக வேண்டி பிரச்சாரம் செய்து சிறிய, அது அரசியல் என்றால் பிரச்சனை வரத்தான் வேண்டும், அப்படி இல்லாட்டி இந்த அந்தஸ்தினை இறைவன் தந்திருக்க மாட்டான். எனவே அந்த நிலைமையில் நான் சென்று வெற்றி பெற்று என்னுடைய கௌரவமிக்க முதல்வர் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவர் இருந்த காலத்திலும் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் இந்த காலத்திலும் 100% ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அனைத்து தீர்மானங்களுக்கும் சபையில் நான் ஆதரவு வழங்கியவன். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பணத்துக்கு அடிமையாகி எதிர்காலத்தில் வாக்களிக்கின்ற விடயத்திலிருந்து விலகி ஜனசபையை வழங்குவது அரசுடைய கடமை, அதை வைத்து வாக்கு கேட்பது அவர்களுடைய முறைமை. அன்புக்கு பாத்திரமான வாக்காளர் பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த மாநகர சபை தேர்தல் இடம்பெறலாம், மாகாண சபை தேர்தல்களும் இடம்பெறலாம். இந்த மண்ணினை ஒரு பணத்துக்கு அடிமையான மண் அல்ல, முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைக்கான மண் என்பதனை திடம் போட்டுகின்ற மண்ணாக மாற்றி அமைப்போம், மாற்றி அமைப்போம், மாற்றி அமைப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினையும் இந்த அனைத்து விதமான அங்கீகாரங்களையும் வழங்கிய இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைக்கும் இந்த மண்ணிலே இருக்கின்ற மத்திய குழுவுக்கும் இதற்கு பரிபூர்ணமாக பாடுபட்ட மாவட்ட செயலாளர் சமால்டீன் மற்றும் எனது நண்பன் ரிபான் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு வசதி அளித்த என்னுடைய இறைவனுக்கு இறுதியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். சந்திப்போம், அரசியலை புடம்போடுவோம், மண்ணை முட்டெடுப்போம். கல்முனை மாநகரில் மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தில் ஒழிக்கின்ற மண்ணாக இந்த மண்ணை மாற்றி அமைப்போம் என்று குறிப்பிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக ஆக்ரோஷமான ஒரு உரையினை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற
எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயற்பட இருக்கின்ற முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அன்புக்குரிய AHM நஃபார் உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்விலே தொடர்ந்து இன்னும் ஒரு உரை இடம்பெற இருக்கிறது. நட்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இளைஞர் அமைப்பாளராக நியமனம் பெற்றிருக்கின்ற ஆசிரியர் ரிஃபான் அவர்கள் இப்போது உரையாற்ற அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இறைவனை புகழ்ந்தவனாகவும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் ஸலவாத்தும் ஓதியவனாகவும் இந்த நிகழ்வினை திறன்பட ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய நட்பட்டுப்படை மத்திய குழு, அதே போன்று மத்திய குழுவுடைய தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கல்முனை மாநகரத்தினுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் UL தௌஃபிக் சார் அவர்களை விழித்தவனாகவும் இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வருகின்றிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை முன்னாள் அமைச்சர் சட்ட முதுகலை மானி சிரேஷ்ட சட்டத்தரணி என் இதயத்துக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை விழித்தவனாகவும் கட்சியினுடைய அன்புக்குரிய செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி கல்முனை மாநகரத்துடைய முன்னாள் முதல்வர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்குரிய நிசாங்காரியப்பர் சார் அவர்களை விழித்தவனாகவும் நேரம் இடங்கொடுக்க தவறுகின்ற பட்சத்திலே இங்கே வருகின்ற தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய உதுமலை சார் அவர்கள், அதே போன்று வாசித் சார் அவர்கள், அதே போன்று பொத்தியில் மண்ணினுடைய முன்னாள் பிரதேச செயலக சபையினுடைய தவிசாளர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் பாசித் சார் அவர்கள், அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய பொத்துவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முஷாரப் சார் அவர்கள், கல்முனை மாநகரத்தினுடைய முன்னாள் பிரதி முதல்வர் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ரவுமத் மன்சூர் சார் அவர்கள், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர், அதேபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய பைச காசிம் சார் அவர்கள், மாவட்ட செயலாளர் எங்களுடைய சமால்டின் நான் அவர்கள், அதேபோன்று அன்புக்குரிய நண்பன் ஆக்ரோஷமாகவும் அழகாகவும் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நண்பன் நஃபார் அவர்கள், அதேபோன்று மத்திய குழுவின் தீர்மானத்திற்கு அமைய ஒரு வேட்பாளராக இந்த நடைபெற இருக்கின்ற கல்முனை மாநகர சபை தேர்தலிலே 7ஆம் வட்டாரத்திலே போட்டியிடுவதாக இளைஞர் காங்கிரஸ், அதே போன்று மத்திய குழு, கட்சியினுடைய மூத்த போராளிகள், இளம் போராளிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தெரிவு செய்து இன்று மக்கள் பயப்படுத்தி இருக்கின்ற அன்புக்குரிய நண்பன் நிரோஸ் அவர்கள் விழித்தவனாகவும் இந்த பெருந்திரளான கூட்டத்தில் வருகின்ற எனது அன்புக்குரிய என்னுடைய நண்பர்கள், மூத்த போராளிகள், வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மறைந்த மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் இந்த நாட்டிலே, குறிப்பாக இந்த கிழக்கு பிராந்தியத்திலே இந்த ஆலமரத்தை இந்த மண்ணிலே, இந்த பிராந்தியத்தில், இந்த நாட்டிலே நட்டு அதனை பெரும் விருட்சமாக்குவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 2 கிராமங்கள் அவருக்கு 100 விதமான ஆதரவினை வழங்கி இருக்கின்றது என்பது வரலாற்று உண்மை. அதிலே ஒரு கிராமம் ஒலுவில் மண், 2வது கிராமம் இந்த நட்பட்டிமுனை மண். இந்த நட்பட்டிமுனை மண்ணை மறைந்த மாபெரும் தலைவன் மரும் அஷ்ரப் அவர்கள் தன்னுடைய இதயம் என்று இந்த கிராமத்தினை வரையறை செய்து முடிவுடி இல்லாமல் தெளிவாக என் இதயம் என்று வர்ணித்த கிராமம் இந்த நட்பட்டிமுனை மண். நம் எல்லோருக்கும் தெரிந்து இந்த கட்சியினை இந்த மண்ணிலே, இந்த நாட்டிலே வேரூன்ற வைக்க வேண்டும் என்பதற்காக எமது தாய்மார்களும் அவர்கள் நோற்ற நோன்பின் காரணமாக அவர்கள் தாஜத்திலே, இறைவனிடத்திலே, இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திற்கென்று ஒன்று
இருக்குமாக இருந்தால், ஒரு அரசியல் இயக்கமாக அது இருக்குமாக இருந்தால் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே துஆக்களை செய்து உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கம் இந்த நட்பற்றுமை மண்ணிலே மீண்டும் வேறு நடை போட வேண்டும். எதிர்காலத்திலே பல சவால்களை சந்தித்து இந்த மண்ணிலே இந்த கட்சியை வேரூன்ற வைப்பதற்காக கடந்த 15 நாட்களாக இந்த மண்ணிலே இந்த மத்திய குழுவோடு எங்களுடைய இளைஞர் பிரதேசங்கள் ரீதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நட்பற்றுமை 5 கிராம சேவை பிரிவுகளிலும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர் அமைப்பாளர்களோடும் எங்களுடைய அன்புக்குரிய எதிர்கால வேட்பாளர் நண்பன் நிரோஸ், அதுபோன்று நண்பன் நஃபார் எல்லோருமாக இந்த மத்திய குழு உறுப்பினர்கள் எல்லோருமாக ஒவ்வொரு வீடாக சென்று இந்த கட்சியை இந்த மண்ணிலே வேரூன்ற வைக்க வேண்டும். எல்லோரும் ஒருமித்த குரலில் இந்த மண்ணிலே பயணிக்க வேண்டும். இழக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை எதிர்வருகின்ற தேர்தல்களை நாங்கள் இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக சென்று ஒவ்வொரு இளைஞனையும், ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு கட்சி போராளிகளையும் இந்த கட்சியில இருந்து வெளிநடப்பு செய்த சில மனப்பு கசப்புகளோடு வெளிநடப்பு செய்த அத்தனை போராளிகளையும் வீடு வீடாக சென்று அல்லாஹுக்காக தனிப்பட்ட பிரச்சனைகளை மறங்கள், தொழில் வாய்ப்புகள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையை மறங்கள், அபிவிருத்தியால் ஏற்பட்ட பிரச்சனையை மறங்கள். இந்த மண்ணிலே இந்த அரசியல் இயக்கம் 100க்கு 100% எதிர்வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து மாத்திரமல்ல, இந்த கட்சியை இந்த மண்ணிலே வேரூன்ற வைப்பதற்காக நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் வினயமாக வேண்டிக் கொண்டோம். இத்தனை 100க்கும் 1000க்கும் அதிகமான இந்த கட்சி போராளிகள் ஒன்று திரண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை அழைப்பினை ஏற்று வருகின்ற எங்களுடைய நண்பர்கள் போராளிகள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருகவர் என்று நான் மிக பணிவன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சிறிது நாட்களுக்கு முன்னால் எங்களுடைய இந்த நட்பற்றுமை மண்ணிலே அரசியல் ரீதியாக இளைஞர்களை இந்த கட்சிக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுகளுக்கும் சென்று மிகவும் துடிப்புள்ள இந்த மக்களோடு தொடர்பான, இளைஞர்களோடு தொடர்பான, கட்சிக்கு விசுவாசமான இந்த போராளிகளாக நாங்கள் இவரை இன்று அடையாளம் கண்டிருக்கின்றோம். கிராம சேவை பிரிவு 1 ஒரு சிறந்த ஒரு படித்த பண்புள்ள இளைஞர் விளையாட்டு வீரரை இந்த கட்சியில உள்வாங்கி இருக்கின்றோம். அதே போன்று கிராம சேவை பிரிவு 2 ஒரு பட்டதாரியை உருவாக்கி இருக்கின்றோம். கிராம சேவை 3 ஒரு ஆங்கில விரிவுரையாளரை இந்த கட்சிக்கு உருவாங்கி இருக்கின்றோம். கிராம சேவை பிரிவில் 4 ஒரு மௌலவியை, ஒரு உலமாவை, பல விளையாட்டு கழகங்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனை கிராம சேவை 4 உருவாக்கி இருக்கின்றோம். கிராம சேவை 5 எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த கட்சிக்காக சிறுவயது தொடக்கம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி நஷீம் அவர்களை உள்வாங்கி இருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் இன்று இந்த கட்சிக்காக புறம்போடப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே சிறப்பான முறையில் இந்த கட்சியினுடைய அடுத்த கட்டத்தை மத்திய குழுவின் உதவியோடு, மத்திய தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு, மத்தியுடைய தலைவர் அன்புக்குரிய தௌஃபீக் ஐயாவர்களோடு சேர்ந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக சிறப்பானதொரு உரையை வழங்கிய நட்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் அமைப்பாளர் ஆசிரியர் ரிஃபான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நட்பட்டிமுனை 4 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இளைஞர் அமைப்பாளருக்குரிய நியமனத்தை நாங்கள் இப்போது வழங்க இருக்கின்றோம். அந்த நியமனம் இப்போது எமது தேசிய தலைவர் அவர்களினால் வழங்கப்பட இருக்கிறது. நட்பட்டிமுனை 4 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இளைஞர் அமைப்பாளராக ஆர்கேஆர் விளையாட்டு கழகம் மற்றும் ஆர்கேஆர் சமூக சேவைகள் அமைப்பு என்பவற்றினுடைய தலைவர் அஷேக் HM தானிஷ் ரசீதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நட்பட்டிமுனை 4 கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய இளைஞர் அமைப்பாளர் ஆர்கேஆர் ஃபார்ம் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி நிரலுக்குள் வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நட்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழு, அதே போன்று நட்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இளைஞர் காங்கிரஸ் பிரிவு, கட்சி
அபிமானிகள் ஆதரவாளர்கள் என்பவர்களுடைய ஒட்டுமொத்த தீர்மானத்தின் அடிப்படையில் கல்முனை மாநகர சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய எமது இந்த பிரதேசத்தின் வேட்பாளராக பிரபல சமூக சேவையாளர், சமூக மேம்பாட்டாளர், நீதிமன்ற உத்தியோகத்தர் M.I. நிரோஸ் JP அவர்களை இந்த மாநகர சபை தேர்தலில் களம் இறக்குவதாக உத்தியோகபூர்வமாக இப்பொழுது பிரகடனம் செய்து தலைவர் முன்னிலையில் இப்போது அவர் கைலாக கொடுக்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் இப்போது இந்த நேரத்தை எடுத்துக் கொள்கின்றோம். எங்கே எதிர்காலத்தில் நட்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளராக M.I. நிரோஸ் JP அவர்களை நாங்கள் எமது கட்சி இந்த தேர்தலிலே களமிறக்க தீர்மானித்திருக்கிறது. அந்த அறிமுகம் இப்போது தலைவர் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து முனைப்போடு செயற்பட்டு இந்த வெற்றியை நீங்கள் தொடுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நேரத்தை கருத்தில் எடுத்து வேட்பாளர் அறிமுகத்துக்காக இணைந்திருக்கின்ற எங்களது பிரபல சமூக சேவையாளர், நீதிமன்ற உத்தியோகத்தர் M.I. நிரோஸ் JP அவர்கள் நேரத்தை கருத்தில் எடுத்து ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாங்கள் வழங்குகின்றோம். இப்பொழுது அவருடைய பிரிவில் இருந்து உற்சாகமான பொன்னாடைகள் இப்பொழுது தலைவர் முன்னிலையில் போர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு இளைஞனுக்கு என்று அங்கீகாரம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அக்பர் மீனவர் சங்கத்தினால் தேசிய தலைவர் அவர்களுக்கும் வேட்பாளர் அறிமுகத்தில் இணைந்த நிரோஸ் JP அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்ற தருணமாக இது அமைந்திருக்கின்றது. இப்போது தேசிய தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உத்வேகத்துடன் பயணியுங்கள், இந்த இலக்கை தொடுங்கள். இப்பொழுது சம்சம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பிலே அதனுடைய தலைவர் M.M. நியாஸ் அவர்களும் இப்பொழுது தேசிய தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றிகள். சிறப்பானதொரு நிகழ்வாக அந்த அமர்வு நிறைவேற்றிருக்கிறது. இப்பொழுது நேரத்தை கருத்தில் எடுத்து ஒரு சுருக்கமானதொரு அறிமுகத்தை வழங்க M.I. நிரோஸ் JP உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, எமது தூதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்தவர்களாக, என்னுடைய 24 வருட அரசியல் வரலாற்றிலே முதலாக இந்த மண்ணிலே அங்கீகாரத்தை வழங்கிய எனது அன்புக்குரிய மத்திய குழு உறுப்பினர்களே, மத்திய குழுவின் தலைவர் அவர்களே, எனது அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஜுவல் தௌபிக் அவர்களே, மற்றும் இந்த பிரதேசத்தினுடைய இளைஞர்களே, இந்த பிரதேசத்தினுடைய அன்புக்குரிய தாய்மார்களே, அதேபோன்று இந்த நிகழ்வுக்காய் மிக ஆர்வத்தோடு இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கின்ற என் அருமை தேசிய தலைவர், நான் என்றும் நேசிக்கின்ற ஒரு தலைமை, நான் பற்றோடு இந்த கட்சியில் 24 வருடமாக பயணித்தவன் என்ற அடிப்படையிலே என்னை அங்கீகாரம் வழங்கிய அந்த தலைவை ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எனது மனமார்ந்த இந்த மண் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்வுக்காய் வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர், நான் என்றும் நேசிக்கின்ற உதுமா லபீசர் அவர்களே, அதேபோன்று அன்புக்குரிய மற்றும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர், கட்சியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம்,
இந்த பிராந்தியத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயலாளர் நாயகம் கௌரவத்துக்குரிய சிரேஷ்ட சட்டத்தரணி நிசாங்காரிய பிரசர் அவர்களே, மற்றும் நான் என்றும் நேசிக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எனது அன்புக்குரிய பார்லமெண்ட் முன்னாள் உறுப்பினர் ஃபைசல் காசி சார் அவர்களே, மற்றும் நான் என்றும் நேசிக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் வாசித் சார் அவர்களே, மற்றும் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இந்நாள் ஏறாவூர் நகர சபையினுடைய தவிசாளர் நலிமாஜியார் அவர்களே, அதேபோன்று நான் என்று நேசிக்கின்ற உலமாக்களில் ஒருவர் அஷேக் நாசிர் கனி மௌலி அவர்களே, அதேபோன்று என்னை இன்று புடம் போட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற கல்முனை தொகுதியினுடைய முன்னாள் பார்லமெண்ட் வேட்பாளரும் முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர் ரஹ்மத் பவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் ரஹ்மத் மன்சூர் அவர்களே, அதேபோன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய இளைஞர் தேசிய அமைப்பாளர் நான் என்று நேசிக்கின்ற சகோதரர் முஷரப் சார் அவர்களே, மற்றும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற முதலாளிகள், இங்கே பெரும் பெரும் தொழில் அதிபர்கள் என்று என்னை இந்த இடத்திற்கு புடம் போட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நான் இந்த இடத்திலே வருக வருகவென வரவேற்கின்றேன். அன்புக்குரிய எனது சகோதரர் மச்சான் நை முதலாளி, அதேபோன்று சகோதரர் அக்ரம் முதலாளி, என்னை நேசித்து வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய சகோதரர் சபாகிர் முதலாளி, என்னை நேசித்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய மச்சான் பாகிர் முதலாளி, கவுருகான் முதலாளி போன்றோர் இன்று பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான அழைப்பையும் ஏற்று என்னுடைய அழைப்பை ஏற்று இன்று வந்திருக்கின்றார்கள். அதேபோன்றுதான் என்னுடைய அழைப்பை ஏற்று அன்புக்குரிய தாய்மார்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நட்பெட்டுமுறை மண்ணிலே 24 வருட கனவு இந்த நட்பெட்டுமுறை ஒரு இளைஞனை இன்று பரிணாமித்திருக்கின்றது. இழக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு தடவையாக இந்த நட்பெட்டுமுறை மண் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினரை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இழந்திருக்கின்றது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக இன்று அமானிதமாக என்னிடம் இந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது வேட்பாளர் என்ற பட்டியல். எனவே இந்த அமானிதம் என்றும் இந்த சமூகத்தில் இருந்து பாதுகாக்கப்படும். அதே போன்று கட்சியினுடைய தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கும் கட்சியினால் எடுக்கப்படுகிற உயர்பீடத்தினால் எடுக்கப்படுற முடிவுக்கும் அதே போன்று கட்சி இந்த நட்பெட்டுமுனையில் இருக்கின்ற மத்திய குழுவினால் எடுக்கப்படுகின்ற முடிவுக்கு நான் என்றும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று இந்த இடத்திலே வையத் செய்தவராக அருமையினுடைய என் சகோதரர்களே, துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நான் சுருக்கமாக நேரத்தை கருத்தை கொண்டு உங்களிடமிருந்து பேசி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அதே போன்றுதான் நான் ஒன்றை மறந்து விட்டேன். இன்று கட்சியோடு இணைந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மச்சான் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் நபார் அவர்கள் என்னுடைய வெற்றிக்காக இன்று துடியாய் துடித்து இணைந்திருக்கின்றார். அவரையும் இந்த வழியிலே நான் வருகவென வரவேற்கின்றேன். அன்புக்குரிய என் அருமை போராளிகளே, சகோதரர்களே, அது மாத்திரமல்லாது இந்த கட்சிக்கு மாபெரும் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை கட்சிக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய பிரதேச செயலகத்திலே கடமையாற்றி ஓய்வு நிலைக்கு சென்றிருக்கின்ற எனது அன்புக்குரிய அசன்சர் அவர்களும் இன்று பிரசன்னமாக இருக்கின்றார். எல்லோரையும் விழிக்க போனால் நேரம் காணாது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எனது இளைஞர்களே, இன்று இந்த நட்பெட்டுமுறை கிராமம் அரசியல் அதிகாரம் இருந்தும் அனாதையாக இருந்தது ஒரு கிராமம். இருந்த போதிலும் முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக புறப்படுகிற அதிகாரத்தின் ஊடாகத்தான் இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைந்தது, தொழில் வாய்ப்பை அடைந்தது. அது மாத்திரமல்லாது இங்கிருக்கின்ற அனைத்து விடயங்களிலும் பரிணாம வளர்ச்சி பெற்றது. ஆனால் 2 தடவைகள் நாங்கள் இந்த மண்ணை இழந்திருக்கின்றோம். 3வது தடவையும் இந்த மண்ணை இழக்க கூடாது. அதற்காக வேண்டித்தான் இன்று நான் ஒரு இளைஞனாக வந்து இந்த மண்ணையும் இந்த கட்சியை மீட்டெடுக்கின்ற போராட்டத்தில் நான் இன்று களமிறக்கப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்லாது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இந்த பிரதேசம் மீனவர்களும் விவசாயிகளும் வாழுகிற ஒரு பிரதேசம். எனவே பாரிய குறைபாடுகள் இங்கே இருக்கிறது. அதை நிச்சயமாக இந்த இழக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் மூலம் வெற்றி பெறுகிற போது
இன்ஷா அல்லாஹ் அது தன்னிறைவான ஒரு பிரதேசமாக மாறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மீனவர்களை பார்க்கிற போது ஒரு கவலை. வீதியோரங்களில் மீன்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான இடங்களை அமைக்க வேண்டும். அதற்கான போராட்டம் மாத்திரமல்லாது கல்வி வளர்ச்சியிலும் இந்த பிரதேசம் மேலோங்க வேண்டும். மீனவர்களுடைய எதிர்கால செயற்பாட்டிலே நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சி தலைமைக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த கட்சியினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. நான் கண்ணீர் விட வேண்டிய ஒரு சந்தர்ப்ப துப்பாக்கிய நிலைக்கு நான் இருக்கின்றேன். என் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எவரும் சஞ்சடப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் உங்கள் கையில், வெற்றி வாகை உங்கள் கையில். நான் வெல்லுகிற போது எனக்கு தொழில் தேவையில்லை, என்னுடைய மனைவிக்கு தொழில் தேவையில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்காக போராடுவதற்கு நான் இன்று தயார் இருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் 24 வருடமாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே பல தியாகங்களை செய்திருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நோட்டீஸ் ஒட்டிருக்கிறேன், கொடி கட்டிருக்கின்றேன், வீடு வீடாக சென்று இன்விடேஷன் கொடுத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்லாது ஒவ்வொரு கூட்டங்களிலும் மேடை அமைப்புகின்ற பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற போராளிகளுக்கு தெரியும். நான் கட்சி மாறையும் இல்லை, கட்சியை விட்டு எப்போதும் போகிறதும் இல்லை. உயிர் இருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் காங்கிரஸோடு தான் நான் இருப்பேன். அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாது இன்று அமானிதமாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆசனம் நிச்சயமாக வெல்லுகிற போது இந்த பிரதேசம் பாரிய அபிவிருத்தியை பெற இருக்கிறது. எனவே அதற்கான அங்கீகாரத்தை இந்த இளைஞர்களும் இந்த கட்சியினுடைய போராளிகளும் எனக்கு வழங்க வேண்டும். இன்று தலைமை ஒப்படைத்து விட்டு போக இருக்கிறது. இதற்கு பின்னரான அரசியல் நடவடிக்கைகளை இங்க இருக்கின்ற எங்களுடைய கட்சி போராளிகளும் இளைஞர்களும் நான் முன்னெடுக்க வேண்டும். இதோடு நின்று விடாமல் நீங்கள் எல்லோரும் என்னோடு ஒற்றுமையாக பயணிங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். இங்க இருக்கின்றார் அமைப்பாளர் ஊடாக உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்வு பெற்று தருவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இவரும் கவலைப்பட தேவையில்லை. எனவே இந்த கட்சி எனக்கு வழங்கியிருக்கின்ற அங்கீகாரம் ஒரு சாதாரண அங்கீகாரம் அல்ல. எனவே எனக்கு இலகுவான முறையிலே கட்சியினுடைய போராளி என்ற ரீதியிலே சகலரும் அங்கீகாரத்தோடு இன்று எனக்கு வழங்கியிருக்கின்றது. எனவே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய வெற்றிக்காக இரவு பகல் பாராது எல்லோரும் எனக்காக கை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாது இந்த முஸ்லிம் காங்கிரசும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு எமது மத்திய குழுவுக்கும் அதே போன்று விசேடமாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு என்னோடு இரவு பகலாக தியாகத்திலே ஈடுபட்ட எனது அன்புக்குரிய அக்ரம் முதலாளி, அதே போன்று எமது அக்பர் ஆட்டு தொழிலாளர் மீனவ சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதன் தலைவர் நசீம், அதே போன்று எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த என்னோடு கைகோர்த்து இந்த இடத்தை அமைத்து மிக அழகாக சிறப்பான முறையிலே வடிவமைத்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே போன்று இரவு நேர ஏற்பாடும் எமது கட்சி மத்திய குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் இருந்து சந்தோஷமாக இந்த வெற்றி கழிப்பிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டு எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரோடும் கனிவோடும் அன்போடும் பழகி இலக்கை அடையக்கூடிய ஒரு திராணி கொண்டவர் சகோதரர் எம்ஐ நிரோஸ் ஜேபி. அவருடைய ஆக்ரோஷமான உரை இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்விலே எமது பார்லமென்ற உறுப்பினர் அவர்களுடைய உரையும் அதை போன்று எமது தேசிய தலைவர் அவர்களுடைய உரையும் எஞ்சியிருக்கின்ற நேரம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில பொன்னாடை போத்துகின்ற நிகழ்வுகளையும் அடைத்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்களுக்கு இப்போது நற்பட்டிமுனை ஹீரோ விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட இருக்கிறது. பொன்னாடை போத்தி கௌரவிப்பதற்காக ஹீரோ விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் சமுத்தி உதவி முகாமையாளர் ASM ஜௌஃபர் அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது எமது தேசிய தலைவர் அவருக்குரிய பொன்னாடை இங்கே போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நற்பட்டிமுனை ஹீரோ விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து இன்னும் ஒரு பொன்னாடை போர்த்தப்பட இருக்கிறது. நற்பட்டிமுனை நண்பர்கள் வட்டத்தின் சார்பில் அதன் தலைவர் MI நிரோஸ் JP அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள்.
நற்பட்டிமுனை நண்பர்கள் வட்ட தலைவர் எம்ஐ நிரோஸ் ஜேபி இப்பொழுது பொன்னாடை போத்துகின்றார். அந்த அமர்வை தொடர்ந்து இப்பொழுது இன்னும் ஒரு பொன்னாடை போத்துகின்ற நிகழ்வுக்காக நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். நற்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அமைப்பாளர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் UL தௌஃபிக் அவர்களை கௌரவித்து இப்பொழுது முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளராக அறிமுகம் பெற்றிருக்கின்ற எம்ஐ நிரோஸ் ஜேபி அவர்கள் பொன்னாடை போத்துகின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நற்பட்டிமுனை அமைப்பாளர் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அவர்களுக்கு இப்பொழுது எம்ஐ நிரோஸ் ஜேபி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவித்த தருணம் அது. அந்த அமர்வோடு பொன்னாடை போத்தி கௌரவித்த அந்த நிகழ்வுகள் நிறைவேற இருக்கிறது. நன்றிகள் தேசிய தலைமைக்கு. தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே சிறப்பு உரை ஒன்று இடம்பெற இருக்கிறது. சிறப்பு உரையை வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம், ஜனாதிபதி சட்டத்தரணி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சார் உங்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலே இன்று மிக சிறப்பாக இந்த கிராமத்தில் இந்த கூட்டத்தை தலைமைத்துவம், செயலாளர், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கின்ற பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் தௌஃபிக் அவர்களை விழித்தவனாகவும், கௌரவ தலைவர் அவர்களை விழித்தவனாகவும், ஒட்டுமொத்தமாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்தில் விழித்துவிட்டு, ஏனென்றால் இங்கே பேசின ஒவ்வொருவரும் மிகவும் அழகாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விழித்து பேசினார்கள். அதனால் அதை மீண்டும் நாங்கள் செய்ய தேவையில்லை என்று நினைக்கின்றேன். உண்மையிலே நான் பேச தேவையும் இல்லை என்று தான் யோசித்திருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பேசத்தான் வேணும் என்று கௌரவ எங்களுடைய சகோதரர் நற்பட்டிமுனை மத்திய குழு உறுப்பினர் அமைப்பாளர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஒரு சந்தேகம் தலைவர், நான் நினைத்தேன் இன்று இது கட்சியுடைய ரீஆர்கனைசேஷன் வந்து பார்த்தால் அது மாநகர சபையின் ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால், நான் எழும்புவதற்கு முன்பு சகோதரர் உமர் அலி அவர்கள் காதுக்குள் கேட்டார்கள், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருகிறதா என்று கேட்டார்கள். எனக்கும் தெரியாமல் இந்த கிராமத்துக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும் நாட்கள் ஏதோ தெரிந்து விட்டதோ அல்லது தலைவர் தான் அதை சொல்லிவிட்டாரோ என்று நினைக்கும் அளவுக்கு இன்று ஒரு பிரச்சார கூட்டத்திலும் கூட இவ்வளவு பிரமாண்டமான கூட்டத்தை நான் இந்த பிரதேசத்தில் கண்ட மிக நாளைக்கு பிற்பாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. அதுவும் நான் முன்னே செப்டம்பர் மாதம் நாங்கள் அந்த வழக்கை முடித்திருந்தோம். இப்பொழுது 4-5 மாதங்களாக வந்துவிட்டது. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அந்த தீர்ப்பு வரத்தான் போகின்றது. அப்பொழுது தீர்ப்பு வரும் பொழுது எங்களுடைய பிரச்சார கூட்டத்தை நாங்கள் முதலாவது பிரச்சார கூட்டத்தை முடித்து விட்டோம் என்று எங்களுக்கு தைரியமாக சொல்லலாம். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் தலைவர் பேச வேண்டும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஆரம்பம் கட்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு தான் கொஞ்சம் முசுபத்து போல விளங்குது. எங்களுடைய எதிரிகள் தவறு செய்யும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய தேவை, எங்களுடைய அருமை, எங்களுடைய பங்களிப்பை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை பற்றி அழகாக தலைவர் சொல்லியிருந்தார். காலையில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி அரசியல் மட்டும் செய்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை எப்படி செய்வதென்று தடமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியில் தங்களுடைய அரசியலை ஆரம்பிக்கப்பட்டு மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் அதை செவ்வனே செய்து கட்சியை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்து மாறி மாறி அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து ஆட்சி செய்த சகல அந்த அந்த அனுபவமும் உள்ள கட்சி அங்கத்துவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களுடைய தலைவரையும் கூட அவர்கள் என்னதான்
மனதுக்குள் எப்படிதான் வெளிப்பாடு பொறாமையாக இருந்தாலும் கூட காதுக்குள் சொல்வார்கள் கொலங்கே நாயகத்துமானம் ஹரி பலப்புருது யாட்டொக்கம தன்வாண்டு அடிக்கடி அவரை பற்றி மனதுக்குள் அவர்கள் உண்மையாகவே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாரிய ஒரு கௌரவம் அவரிடம் இருக்கின்றது. அவர் பேசுவாரா, அவர் வருவாரா, எங்களோட கூட்டத்துக்கு இந்த கமிட்டிக்கு வருவாரா என்று கேட்கிற அளவுக்கு அவர் மிகவும் அவருடைய பணி, அவருடைய ரோல் பாராளுமன்றத்தில் எங்களை எல்லாரையும் பெருமையாக்கின்றது. நாங்கள் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம், அவர்கள் பேசும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அப்படி போன்ற ஒரு தலைமுத்துவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கடைசியாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம் நினைக்கின்றேன். காலையில் பேசும் பொழுது தலைவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கொழும்பு மாநகர சபை வெற்றிடம் ஆகும் பொழுது அதை அவசரமாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஊடகவியலாளர் உஷாராகிறார் இதை சொல்லி பொழுது. இன்ஷா அல்லாஹ் கொழும்பு மாநகர சபை ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சினை ஒரு நிமிடம் கூட தாமதம் என்று அல்லாஹ் நாடியுமாறு எப்பொழுது சரியாக சட்டப்படி அன்று வெற்றிடம் ஏற்படத்தான் போகின்றது. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கச்சிதமாக அந்த சகல சவால்களையும் நாங்கள் சவால்களையும் எல்லாற்றையும் தோற்கடித்து நிச்சயமாக அந்த வெற்றிடத்தை சட்டப்படி நியாயப்படி சரிய காலத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அந்த விடயத்தை தலைவரிடம் பகிரங்கமாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பானதொரு குறுகிய உரையை வழங்கிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சார் அவர்களுக்கு நெப்பட்டிமுனை முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெப்பட்டிமுனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய மத்திய குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மரத்தின் நிழலில் மகிழ்வுறுவோம் சமகால அரசியல் தொடர்பான இந்த கூட்டத்திலே இறுதி அம்சமாக எமது பிரதான உரை இடம்பெற இருக்கிறது. பிரதான உரையை வழங்குவதற்காக இன்று நாள் முதல் அம்பாறை மாவட்டத்தில் விஜயங்களை மேற்கொண்டு இறுதியாக இந்த மண்ணுக்கு பிரசன்னமாயிருக்கின்ற எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், கௌரவ பார்லமென்ற உறுப்பினர், சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदु व नुसल्ली अला रसूलिहिल करीम व अतज़िमु बिहम्दिल्लाहि जमीअन व लா तफर्रक़ू. இங்கு இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எமது கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினருமான சகோதரர் தௌஃபிக் அவர்களே, அம்பாறை மாவட்ட ஜமியத்துல் உலமா உடைய செயலாளர், இந்த மண்ணின் மைந்தர் சகோதரர் நாசர் கனி மௌலவி அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்களே, முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சகோதரர் ஃபைசல் காசிம் அவர்களே, தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர்
எம்ஏ சுதுமாலபே, சகோதரர் வாசித், அதே போல கட்சியுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஏறாவூர் நகர பிதாவுமாகிய சகோதரர் நலீம், இன்று 2 பேரிடத்திலே நாங்கள் இந்த ஏற்பாட்டாளர்களும் மன்னிப்பு கோர வேண்டும். 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய முஷரப் முதுநபீன் அவர்கள் இன்றைய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளர் என்ற வகையில் அவரும் பேசியிருக்க வேண்டும். சகோதரர் வாசித் பேசியிருக்க வேண்டும். சகோதரர் ரஹமத் மன்சூர் இருக்கிறார், அவருக்கும் பேசுகின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது நேர சிக்கல் காரணமாக. இருந்தாலும் இந்த கட்டத்தில் இதற்கு முன்பு நடந்த இறக்காமம் கூட்டத்திலே மிக தரமான உரைகளை அவர்கள் நிகழ்த்தினார்கள். என்றால் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்கள் குறித்து 2 பேரும் மாறி மாறி பேசினார்கள். 2 பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஏற்பாட்டாளர்கள் சார்பாகவும் நான் உங்களிடத்திலே மன்னிப்பு கோரிக்கொள்ள விரும்புகிறேன். முதல் கண், நான் அண்மையில் எங்களிடத்திலிருந்து பிரிந்த முன்னாள் அமைப்பாளர் சகோதரர் அமீர் அவர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்குமாக என்று பிரார்த்தித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கட்சியின் வறட்சி பாதையில் ஒரு பெரிய பங்களிப்பை செய்த ஒருவராக அவரை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அவருடைய ஜனாதா நிகழ்வில் என்னால் கலந்து கொள்ள இயலாத நிலை இன்றுதான் நான் அங்கு அவர் இல்லத்துக்கு போக வாய்ப்பு கிட்டியது. இருந்தாலும் அவருடைய சேவைகள், அவர் இந்த கட்சிக்கு செய்த தியாகங்கள், இவற்றை நான் இங்கு மேடையிலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதை சொல்லிக் கொண்டவனாக இங்கு இந்த மேடையிலே ஊரைச் சேர்ந்தவர்கள், முதல்லே தம்பி ரியாஸ் பேசினார், அதைத் தொடர்ந்து சகோதரர் நஃபார் பேசினார், நிரோஸ் பேசினார், ரிஃபான் பேசினார். இதெல்லாம் பேசக்குள்ள இது என்னடா இது, ஒவ்வொரு விதமான இந்த பேச்சுக்கள் ஆக்ரோஷமாக இருந்தது. இங்கு பின்னால் இப்படியான ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறதே என்று சிலர் வியக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே இப்படியான ஒரு கூட்டத்திலே நாங்கள் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை இறைமுட்டிக் கொள்வதும் நினைவூட்டிக் கொள்வதும் அவசியமானது மாத்திரமல்ல, அதே நேரம் தெரியாத விஷயங்களையும் நான் சொல்லியாக வேண்டும். சொல்லப்படாத விஷயங்கள் இருக்கின்றன. தம்பி நஃபார் கட்சியில் இணைவது இன்றுதான் உத்தியோகபூர்வமாக பகிரங்கமாக நடந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய முன்னிலையிலே 10 வருஷங்களுக்கு முன்பு நடந்து விட்டது. ஆனால் சும்மா தாமதமாய்த்தான் இருக்கிறது. நான் 2-3 முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். தேர்தல்களுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு என்றெல்லாம். நான் கட்சிக்காரன் தான், கட்சியோடு இணைகிற விருப்பத்தோடு தான் இருக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று அவர் என்னிடத்தில் சொல்லிவிட்டு போன சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே இன்று அது உத்தியோகபூர்வமாக மிக விமர்சையாக எல்லோருடைய வரவேற்போடும் நடந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போல தம்பி ரியாஸ் அவர் இந்த கட்சியின் மேடைகளில் என்ன முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைவர் நட்பிட்டு முனைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தால் அது ஒரு அலாதியான அனுபவம். அப்படித்தான் ஊரே திரண்டு ஒரு பெரிய வானவேடிக்கைகளோடு நாங்கள் கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டங்களெல்லாம் உற்சாகமாக அறிவிப்பாளராக இருந்து இந்த கூட்டங்களை நடத்துகின்ற ஒருவர் அவருடைய சில ஆதங்கங்களையும் பகிர்ந்து கொண்டார். என்னை பொறுத்த மட்டிலே எல்லோருக்கும் இந்த கட்சியில் கிடைக்க வேண்டிய அந்தஸ்து என்பது ஒவ்வொரு கட்டத்தில்
கிடைத்தாக வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டாலும் இவர்கள் எல்லோருடைய பங்களிப்பும் தலைவருடைய தரஜாவிலே முழுமையாக அது அந்த அங்கீகாரம் மறக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பக்கத்து ஊரைச் சேர்ந்த மருதமுனையைச் சேர்ந்த கட்சி முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட முன்னாள் அமைப்பாளர்கள், தற்போதைய அமைப்பாளர் என்றெல்லாம் நிறைய பேர் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். என்ன நட்புட்டு முனையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த புதிய உற்சாக பிரவாகம் எல்லோருக்கும் ஒரு நல்ல தெம்பை தந்திருக்கிறது. கல்முனை மாநகர சபை தேர்தலில் நட்புட்டு முனையிலே நாங்கள் தொகுதியை வெல்வதற்கு இன்று தம்பி நுரோசை ஒரு வேட்பாளராக வைத்து அந்த வெற்றி சம்பந்தமாக உற்சாகமோடு கதைக்கின்ற அதே நேரம் மருதமுனையிலும் 4 வட்டாரங்களிலும் நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம் என்ற அந்த உறுதியோடு அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அங்கும் மிக உற்சாகமாக நான் இறுதியாக கலந்து கொண்ட கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. நகர மண்டபத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்திய போது அந்த புதிய உற்சாகத்தை அங்கும் கண்டோம். என்னை பொறுத்த மட்டிலே இன்று ஏதோ அந்த வழக்கு விவகாரமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் சொன்னார், இந்த கல்முனை மாநகர சபையின் தேர்தல் பிற்போடப்பட்டதும் ஒரு புறத்துக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கல்முனை மாநகர சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைமுறையில் இருந்த காலத்தில் இருந்து நாங்கள் ஆட்சியிலே இருந்து வந்திருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் என்பதற்காக கல்முனை நகரையே கூறு போடுவதற்கு பலவிதமான சதித்திட்டங்கள் நடந்தன. ஆனால் அவையெல்லாம் இன்று பிசுபிசுத்து போய் இந்த பின்னணியில் செயல்பட்டவர்கள் எல்லோரும் என்று என்னை பொறுத்த மட்டிலே ஒற்றுமைப்பட்டு இந்த கட்சியை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். கல்முனையும் சாய்ந்தமருதும் கூறு போடப்பட்டு விடும் என்று சில சந்தேகங்கள் இருந்தன. சாய்ந்தமருதுக்கு என்று ஒரு அபிலாஷை இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அது நடக்கின்ற போது நட்புட்டு முனை அனாதரவாக விட்டுவிடப்படக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இதையெல்லாம் செய்கின்ற போது இதற்கெல்லாம் கட்சி தலைமை முழுமையான அங்கீகாரம் கொடுப்பதற்கு தயங்கியதற்கு காரணமே இந்த ஊரை நாங்கள் முழுக்க அனாதரவாக விட்டுவிட முடியாது. இனப்பிரச்சனை காலத்திலே சாதாரணமான விலையை கொடுத்த ஊர் அல்ல. ஃபலீலை போன்ற புச்சுதீவுகளை நாங்கள் பறிகொடுக்க வேண்டிய ஒரு நிலவரம் இங்கு ஆரம்ப கட்டத்திலேயே, என்றால் இனப்பிரச்சனை உக்கிரமடைவதென்ற ஆரம்ப கட்டத்திலேயே முதலிலே பலியான ஒரு புத்திஜீவியை பலி கொடுத்த ஊர் இது. அன்றிலிருந்து மிகப்பெரிய நறுக்குவாரங்களை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் அந்த காலகட்டங்களிலே சந்தித்தோம். தலைவர் இருந்த காலத்தில் சில விஷயங்களில் அவர் மிக கண்டிப்பாக இருந்தார். இது நடக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது என்பதில் சில விஷயங்களை தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். கல்முனை மாநகரம் அதை ஒரே இரவிலேயே ஒரு பிரதேச சபையை நகர சபையாக்கி மாநகர சபையாக்குகின்ற பெரிய அதிசயத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்தார்கள். எனவே ஒரு சாதாரண பிரதேச சபையாக இருந்த ஒரு உள்ளூராட்சி சபையை நகர சபையாக்கி மாநகர சபையாக்குகிற விஷயம் என்பது ஓரிரு கிழமைகளுக்குள் நடந்த அதிசயம் கல்முனையில் மாத்திரம்தான் நடந்தது. அதை நடத்துகின்ற போது பல விஷயங்களை அன்று அவர்கள் சொல்லி போனார்கள்.
பிரதேச செயலகம் கொடுக்கிற விவகாரத்திலும் தலைவரோட விருப்பம். அவருடைய காலத்திலே நாங்கள் சாய்ந்தமருதுக்கு பிரதேச செயலகம் பெற்று தருகின்ற விவகாரம் கொடுக்கப்பட்ட போது சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதை நான் இங்கு மீண்டும் சொல்ல வரவில்லை. சொல்ல போனா இப்ப அது திரும்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போய்விடும். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரசிடம் இருந்து கல்முனை மாநகர சபை பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இருந்தாலும் அதுக்கு பின்னாலே இருக்கிற சில நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏண்டா கல்முனை சாய்ந்தமருது 2 கிராமங்களும் எல்லா பதவிகளும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது. எம்பி ஒரு ஊர்ல இருந்தா மேயர் இன்னொரு இருக்கணும் என்றெல்லாம் அபிப்பிராயங்கள் இருந்தன. ஆனால் இவையெல்லாம் சில நேரங்களிலே சில காரணங்களுக்காக, நான் இங்கு யாரையும் குறை கூற வரவில்லை, என்னை பொறுத்த மட்டிலே தலைவர் அவர்கள் எதை தன்னுடைய அந்திம காலத்திலே செய்ய நினைத்தாரோ அதைத்தான் இந்த தலைமையும் இந்த கட்டத்தில். என்னடா நாங்கள் எல்லோரும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் நலிவடைந்து போனதாக சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் இன்னும் ஒவ்வொரு வடகிழக்கிலும் வடகிழக்கு வெளியிலும் முஸ்லிம் காங்கிரசுடைய போராளிகள் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் விரக்தியும் சற்று சலிப்புத்தன்மையோடும் அவர்கள் இருந்தாலும் இந்த கட்சி மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் பெருவிருப்பம் இருக்கிறது. நல்லது நடக்கின்ற போது எல்லோரும் அதை கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்கள் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள். ஒரு பாராளுமன்ற ஆசனம் என்பது 3 மாதத்திலே திரும்ப கையெழுத்து விட்டு ஒரு உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுவதற்கு அவர்கள் தயாரான விஷயம் எல்லோராலும் பெரிய ஒரு தியாகமாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாங்கள் சுழற்சி முறையில் பாராளுமன்ற ஆசனம் வழங்குகின்ற விவகாரத்தில் எங்களுக்கு அது ஒரு மிக வாய்ப்பாக போனது. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். எங்களுக்கு எதிராக குளிபறிக்க நினைத்தவர்கள் இந்த கட்சியின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எழுச்சியை குறைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு எங்களுக்கு நினையாப்புறமாக தேசியப்பட்டிலிருந்து 2 ஆசனங்கள் கிடைக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கடந்த தேர்தலில் கிட்டியது. என்ற அவ்வளவு தூரம் மிகப்பெரிய தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனத்தை கண்டியிலே செய்தார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் அது நலிவன்விடக்கூடாது என்பதற்காக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அதை தொடர்ந்து வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏதோ ஒரு அலையில அள்ளுப்பட்டு போன முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் விழித்து கொண்ட மாதிரி திரும்பவும் இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையை தானும் கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு ஆட்சியாளர்களை கொண்டு வந்து வைத்தது என்பது ஒரு பெரிய செய்தியை சொன்னது. அதன் பின்னணியிலே இன்னும் அவர்களுடைய முயற்சி அவர்கள் கைவிடவில்லை, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு அமைவாக என்று பல விஷயங்களை செய்ய தலைப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த கட்சியுடைய உற்சாகம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இளைஞர் காங்கிரஸ் அமைப்புகளை பலப்படுத்துவது என்ற இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அந்த முயற்சியிலே இன்று செய்யப்பட்ட நியமனங்கள் இந்த இயக்கத்தை ஒரு புதிய யுகத்துக்கு இட்டுச் செல்வதற்கான ஒரு ஆரம்ப படியாக இருக்கட்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அதை செய்வதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அவற்றை இன்று சகோதரர் முஷரப் அவர்களுக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக சொல்லியிருப்பார். இருந்தாலும் இன்று இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளராக நியமனம் பெற்றவர்கள் அடுத்த ஒரு கிழமைகளுக்குள்ளாக நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களை எப்படி இளைஞர்களை தயார்படுத்துவது, ஏனென்றால் இந்த இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டாக வேண்டும். அதற்கான சந்தர்ப்பமாக இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இது சாமானியமான ஒரு இயக்கம் அல்ல. எதிர்க்கட்சியில் இருந்த போது
இந்த இயக்கம் நலிவடையவில்லை, பலமடைந்திருக்கிறது என்பதற்கு நிறைய முன்னுதாரணங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். தலைவருடைய காலத்திலே எதிர்க்கட்சியில் எப்படி வீரியமாக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை புடம்போட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட போராளிகள் நிறைய இருக்கிற ஊர் இது. இன்று நாங்கள் என்னை பொறுத்த மட்டிலே தலைவர் எதை அந்திம காலத்திலே செய்ய தலைப்பட்டாரோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்கள் அவர்களுடைய அந்திம நாட்களில் இந்த கட்சிக்கு வெளியிலே மாற்று முகாம்களில் இருந்த எல்லா அரசியல் பிரமுகர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களை எல்லாம் இந்த கட்சிக்கு அழைத்தார்கள். ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. ஈற்றிலே தலைவர் அகால மரணம் நடந்த பிற்பாடு இந்த மண்ணிலே இருந்த சகல மாற்று கட்சி முன்னணி அரசியல்வாதிகளும் முஸ்லிம் காங்கிரசின் அரசியல்வாதிகளாக மாறினார்கள் என்பதுதான் உண்மை. கல்முனையை பொறுத்த மட்டில் சகோதரர் ஏஆர் மன்சூர் அவர்கள் அவர் கட்சியோடு இணைந்து கொண்டது மாத்திரமல்ல, இன்று அவருடைய புதல்வர் ரஹமத் மன்சூர் அவர்கள் இந்த கட்சியுடைய பொருளாளராக இன்று இந்த கட்சியின் பிரதி மேயராகவும் கல்முனை மாநகர சபையில் இருந்தார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும், அது இந்த ஊரிலே எம் முஸ்தபா இருக்கட்டும், அட்டாளஜிலே ஜலால்தீனாக இருக்கட்டும், எங்களுடைய அக்கரைப்பற்றின் முன்னாள் எம்பி உதுமாலபையாக இருக்கட்டும், ரிசி சின்னலபையாக இருக்கட்டும் என்று இப்படி ஒரு நீண்ட பட்டியல். இவர் எல்லோரும் இந்த கட்சிக்குள்ளே நான் தலைமைத்துவம் பெற்ற பிற்பாடு முழுமையாக தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு சிலர் முதுமை அடைந்திருந்த காரணத்தினால் இயங்குகிற அரசியலில் அவர்களை நாங்கள் நீண்ட காலம் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் மானசீகமாக இந்த இயக்கத்தை அங்கீகரித்தவர்களாகத்தான் அவர்கள் எல்லோரும் ஈற்றிலே மாறினார்கள். இந்த தலைவர் இருந்த காலத்திலே இந்த நாட்டின் அரசியலிலே மிக மூத்த அரசியல் பிரமுகர் மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய அரசியலில் வேறு எந்த அமைச்சரும் செய்யாத மாகபெரிய சேவையை செய்த அல்ஹாஜ் பதியுதீன் மஹமூத் அவர்களும் இந்த கட்சியிலே சேர்ந்து கொண்ட பிற்பாடுதான் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். இது யாரும் இந்த இயக்கம் என்பது காலத்தின் தேவையாக இருந்தது. அந்த காலத்தின் தேவை ஒவ்வொரு கட்டத்திலும் உணரப்பட்ட போது ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய விரோதம் பாராட்டியவர்கள், இந்த இயக்கம் வளர்ச்சியை பற்றி மாற்று சிந்தனைகளோடு இருந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக, குறிப்பாக வடகிழக்கு மண்ணில் முழுமையாக இந்த இயக்கத்தை அங்கீகரிக்கிற ஒரு நிலைமையிலே தான் கடைசியிலே தங்களுடைய அந்திம காலத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்பது தலைவருடைய இறுதி கட்டங்களில் அவர் எடுத்த மிக வேகமான முயற்சி. ஒரு சாமானியமான முயற்சி அல்ல. வீடு வீடாக போய் ஒவ்வொருவரையும் ஆறத் தழுவி இந்த இயக்கத்தோடு அவர்களை இணைக்கிற பணியைத்தான் அவர்கள் செய்தார்கள். அது இந்த இயக்கத்தில் இருந்து தூரப்போனவர்கள் என்று இருக்கின்றவர்கள் இந்த இயக்கத்தோடு வருகிற ஒரு காலமாக இது மாறி வருகிறது என்பதை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அது இன்னும் ஒரு தேர்தல் வருவதற்கு முன்பாக அவையெல்லாம் முழுமையாக, அது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மீளிணைவுகள் என்பது சாத்தியப்படும் என்பதிலே நான் நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன். எனவே யாருக்கும் நாங்கள் கதவு மூடியவர்களாக இல்லை. எல்லோரையும் அரவணைக்கிற இயக்கம் மாத்திரமல்ல, இந்த சமூகம் அரசியல் ரீதியாக பலமான ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. அது தலைவருடைய மறைவுக்கு பிற்பாடு வெவ்வேறு காரணங்களுக்காக சிதைவுகள் ஏற்பட்டாலும் அவை எல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் ஒரு பலமான இயக்கமாக வருவதற்கான நல்ல சைகைகள் தெரிகிற காலம் என்னை பொறுத்த மட்டிலே இவையெல்லாம் நடைபெறுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு உறுதுணையாக இளைஞர்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய பூர்வீகம் சம்பந்தமாக, இதனுடைய பலம் சம்பந்தமாக
இந்த பலவீனங்களை களைவது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் அளவலாவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இளைஞர்களாய் ஒற்றுமைப்படுத்துகிற இந்த முயற்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அது நிச்சயமாக இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு செயல்பாடாக மிக சிறப்பாக நடைபெறும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு அன்போடு விடைபெறுகிறேன். வாரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பானதொரு உரையை வழங்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தை கருத்தில் எடுத்து ஒரு சில அரசியல் பிரமுகர்களை எங்களால் இணைத்துக் கொள்ள முடியாமல் போயிருந்தது. அதற்காக எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நெற்பட்டிமனை மத்திய குழு சார்பில் உங்களிடம் நாங்களும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இராப்போசனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த கட்சியினுடைய தேசிய தலைவர், கட்சியினுடைய செயலாளர் நாயகம், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று வெளியூர்களில் இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்த கட்சி பிரமுகர்கள், நகர பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையில் எமது மத்திய குழு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு இந்த இட வசதியை தந்துதவிய ஏபி அக்ரம் முதலாளி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று இந்த இராப்போசன நிகழ்வுக்காக எமக்கு பங்களிப்பு நல்கிய அன்புக்குரிய அக்ரம் முதலாளி, நயீம் முதலாளி உட்பட அனைத்து எமது சகோதரர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது மத்திய குழுவினுடைய அமைப்பாளர் யுஎல் தௌஃபிக் அவருடைய ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒழுங்குபடுத்தி இருந்தோம். இதில் இணைந்து கொண்ட மத்திய குழு உறுப்பினர்கள், கிளைக்குழு உறுப்பினர்கள், கிளைக்குழு நிர்வாக சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்களாக இணைந்து கொண்ட சகல ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேளையில் எமது நெஞ்சு நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பாதுகாப்பு ஒழுங்குகளை வழங்கிய போலீசாருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்து நிகழ்விலே கலந்து இணைந்து கொண்ட கட்சியினுடைய இளைஞர்கள், ஆதரவாளர்கள், அபிமானிகள், அதே போன்று கட்சியினுடைய போராளிகள், அன்பு தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியான ஒரு இராப்போசனத்துக்காக உங்கள் அனைவரையும் இணைந்து செல்லுமாறு கேட்டு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்வை நிறைவு கொண்டு வருகின்றோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைஹி. நன்றி.